ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த ஒரு கேள்வியை கேட்கும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்லையா? சின்ன வயசுல இருந்து நாம எல்லாருமே கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க தான். ஆனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் கதைகள் நமக்கு இவ்ளோ பிடிக்குது? ஏன் நாம திரும்ப திரும்ப அதை சொல்லவும் கேட்கவும் ஆசைப்படுறோம்? வாங்க, இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த கதை பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துரலாம். முதல்ல கதைகள் எப்படி நம்மள கட்டி போடுதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் புத்திசாலித்தனத்தை கொண்டாடுற கதைகள், நேரடியா ஒரு நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்கிற கதைகள், ஏன் நம்மளையே குழப்பி சிந்திக்க வைக்கிற கதைகள்னு பல வகைகளை பார்க்க போறோம். கடைசியா இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். கதைகளோட அந்த ஈர்ப்பு சக்தி. நம்ம வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்துல, அதாவது குழந்தை பருவத்துல, கதைகள் எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது, நமக்கான ஒரு உலகத்தையே எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈசாப் கதைகளோட முன்னுரையில ஒரு அருமையான விஷயம் சொல்றாங்க. அதாவது கதைகள்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது நம்மளோட கற்பனை திறனை தூண்டி புதுசா யோசிக்கிற திறனை வளர்த்து ஒரு விஷயத்துல எப்படி முடிவெடுக்கணும்னு கூட நமக்கு கத்துக் கொடுக்குதாம். சுருக்கமா சொன்னா நம்ம குணத்தையும் அறிவையும் செதுக்கிற முதல் ஒளியே இந்த கதைகள் தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற ரக கதைகள் புத்திசாலித்தனத்தோட சக்திய பத்தினது. வெறும் உடல் வலிமையை விட சமயோசித புத்தியும் சாதுரியமும் தான் உண்மையான பலம்னு கொண்டாடுற கதைகளை பத்தி பார்க்கலாம். தெனாலிராமன் கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த திருடர்கள்ட்ட புதையல் கிணத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி ராத்திரி முழுக்க தண்ணி இறைக்க வச்சு தன் தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறார். இங்க கத்தி சண்டை எதுவுமே இல்ல, முழுக்க முழுக்க மூளை மட்டும்தான் வேலை செய்யுது. அப்போ அந்த புத்திசாலித்தனத்தோட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. திருடர்களும் பிடிபட்டாங்க, பிரச்சனையும் தீர்ந்தது. அதுக்கு அரசவையில தெனாலிராமனுக்கு பாராட்டும் கிடைக்குது. இது மூலமா இந்த கதைகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புத்திசாலித்தனம் எப்பவுமே ஜெயிக்கும், அதுக்கு சரியான அங்கீகாரமும் கிடைக்கும்னு தான். இது வெறும் தெனாலிராமன் கதைகள்ல மட்டும் இல்ல, நீங்க அக்பர் பீர்பால் கதைகளை எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதே விஷயம்தான் இருக்கும். ஒரு நல்லவனோட புத்திசாலித்தனம் அவனை காப்பாத்துறதோட நிக்காது, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும். இப்படி புத்திசாலித்தனத்தை ஒரு பெரிய நற்பண்பா நம்ம கதைகள் எப்பவுமே கொண்டாடுது. சரி, புத்திசாலித்தனத்தை கொண்டாடுற கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வேற மாதிரி. சில கதைகள்ல நீதி மறைமுகமா இருக்கும், ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது நேரடியா பளிச்சுன்னு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிற கதைகள். அதான் நீதி கதைகள். நீதி கதைனா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எது சரி எது தப்புன்னு நேரடியா ஒரு பாடத்தை சொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட கதை தான் அது. அதோட ஒரே நோக்கம் ஒரு நல்ல குணத்தையோ ஒரு நல்ல பழக்கத்தையோ நம்ம மனசுல பதிய வைக்கிறது தான். நம்ம சின்ன வயசுல படிச்ச ஈசாப் கதைகள் ஞாபகம் இருக்கா? ஆமை முயல் கதை, காகம் நரி கதை, ஒவ்வொரு கதையோட இறுதியிலையும் நீதின்னு ஒன்னு இருக்கும். அந்த முழு கதையுமே அந்த ஒரு வரி நீதிக்காக தான் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நீதி கதைகளோட அடிப்படை. ஓகே, இப்ப நாம பார்த்த 2 வகை கதைகள்லயும் ஒரு தெளிவான முடிவு இருந்துச்சு. ஆனா இப்ப நாம பார்க்க போறது நம்மளையே குழப்பி ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற சில கதைகள். இதுல நேரடியான பதில்கள் இருக்காது. இதுதான் புகழ்பெற்ற விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளோட மையப்புள்ளி. பதில் தெரிஞ்சும் பேசாம இருந்தா தலை வெடிச்சிடும், ஆனா பேசிட்டா வேதாளம் தப்பிச்சு போயிடும். என்ன செய்வீங்க? இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த கதைகளோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இதுல இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு நேரடியான பதில் கிடையவே கிடையாது. பதிலா நம்மளே யோசிக்க வைக்குது. ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல எப்படி முடிவெடுக்கணும்னு நம்ம மனசாட்சியோட நம்மளையே பேச வைக்குது. சரி, இப்போ இத்தனை கதைகளையும் பார்த்தோம். தெனாலிராமனோட புத்திசாலித்தனம், ஈசாப் கதைகளோட நேரடி நீதி, விக்ரமாதித்தனோட தர்ம சங்கடம், இது எல்லாம் சேர்த்து நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறும் பொழுதுபோக்கு கதைகளா, இல்ல அதுக்கும் மேல அறிவை வளர்க்கிற கருவிகளா? இதுலேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கதை வகையும் நம்ம மூளைக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி மாதிரி. சில கதைகள் நம்ம படைப்பாற்றலை தூண்டுது, சில கதைகள் நம்ம பகுத்தறிவை கூர்மையாக்குது, சில கதைகள் நம்மளோட தார்மீக பார்வையை விஷாலமாக்குது. இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் சிம்பிளா புரிஞ்சிடும். தெனாலிராமன் மாதிரியான கதைகள் ஒரு பிரச்சனையை எப்படி சமயோஜிதமா தீர்க்கணும்னு கத்துக் கொடுக்குது. ஈசாப் கதைகள் ஒரு நேரடியான தார்மீக வழிகாட்டியா இருக்கு. விக்ரமாதித்தின் கதைகள் நம்ம பகுப்பாய்வு திறனை வளர்க்குது. பாத்தீங்களா, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கதையெல்லாம் நேத்தின்னைக்கு வந்ததில்ல. தலைமுறை தலைமுறையா நம்ம பாட்டி நமக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்படி காலத்தால் அழியாத ஞானத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பொக்கிஷம் இது. நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் இந்த கதைகள். இவ்ளோ நேரம் நாம கதைகளை பத்தியும் அதோட வகைகளை பத்தியும் பேசிட்டோம். ஆனா இந்த எல்லா பகுப்பாய்வுக்கும் மேல நான் உங்களை கேட்க விரும்புற கடைசி கேள்வி இதுதான்.
உங்க வாழ்க்கைய வடிவமைச்ச இல்லனா உங்க மனசுல இருந்து நீங்காத அந்த ஒரு கதை எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.